படிப்பை என்னைக்குமே விட்டுறக்கூடாது அண்ட் அட் த சேம் டைம் இந்த தம்மு சரக்குன்ற பழக்கத்துக்கு எல்லாம் போயிடக்கூடாதுன்றது தான் ஜியாசு அம்மாவோட கடைசி ஆசையே. அது மட்டும் இல்லாம அவன் வாழ்க்கையில சந்திச்ச விஷயங்கள் தான் இப்ப ஜியாசுவை நமக்கு ஒரு கைண்ட் பர்சனா காட்டுது. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப சிவியரா இருந்த அவங்க அப்பாவோட கண்டிஷன் ஓரளவு நார்மலா ஆச்சுன்னு சொன்னதால ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுல தூங்கலாம்ட்டு வந்துட்டு இருக்கும்போது சாங்ஷு சடனா அந்த டைம்ல எப்படி இருக்கீங்க ஜியாசுன்னு மெசேஜ் பண்றாங்க. ஜியாசு உடனே அவங்களுக்கு கால் பண்ணி இன்னும் நீ தூங்கலையா சுஷ்மா, அப்பனா வா வெளியே போயிட்டு வரலாம்ட்டு கூப்பிட்டுறான். ஆமா இன்னொரு நாள் பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலான்ட்டு காலத்தை கடத்திட்டே இருந்தா எதுவுமே பண்ண முடியாம போயிடும். எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு, கிளம்பி வானா. சாங்ஷு இந்த டயத்துல என்ன வெளியே கூப்பிடுறீங்கன்னு கத்தி கேட்க அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஏன்டி இதுக்காக தாண்டி நீ இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்துட்டு அவங்கள அப்படியே கலப்பி போ அவன் திரும்பி பிஸியா இருக்க இன்னொரு நாள் பார்க்கலாம்னு சொல்றதுக்குள்ள போய் பாத்துடுன்ட்டு அமுச்சு வச்சிடுறாங்க. இங்க நைட் ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜியாசுவோட முகத்துல சிரிப்பே காணல. என்ன ஜியாசு உங்ககிட்ட ஏதோ மிஸ் ஆகுது, எப்பயுமே சிரிச்ச முகத்தோட அழகா இருப்பீங்க, இன்னைக்கு ஏன் டல்லா இருக்கீங்கன்னா? ஓஹோ நீ என்ன பார்த்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவியா, இதெல்லாம் லவ் பண்றதுக்கான அறிகுறி தானா? யோ போயா யோ என்ன சிரிக்காம இருக்கிறேன்ட்டு ஒரு அக்கறையில கேட்டா அதை காதல்னு நினைச்சுக்காதனா? அது சரி இப்ப என்ன உனக்கு சிரிக்கணும் அவ்வளவுதானே ஈனா? ஐயோ ஜியாசு நீங்க எப்பயும் போல கேஷுவலாவே சரிங்க, இப்படிலாம் சிரிக்காதீங்க எனக்கு சிரிப்பா வருதுன்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பஞ்சு மிட்டாய் கடைக்கு போய் அந்த கடைக்கார அண்ணா கிட்ட கேட்டு இவங்களே ஒரு பஞ்சு மிட்டாய் ரெடி பண்ணி ஜியாசுக்கு கொடுத்து இந்தாங்க இந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிடுங்க, இது உங்க நாக்குல ஸ்வீட்டா கரையிற மாதிரி உங்களோட கஷ்ட நஷ்டங்களும் கரைஞ்சி மாயமா போயிடுன்றாங்க. பாரா இந்த மாதிரி எல்லாம் பேச நீ எங்க கத்துக்கிட்ட, ஏதாச்சும் படத்துல பாத்தியானா? யோ இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து வர ஓன் டைலாகியானா? ஓஹோ அப்ப இதுவும் லவ் பண்றதுக்கான அறிகுறி தானே ஜியாசு கேட்க ஆஹா இன்னும் கொஞ்ச நேரம் இவன் கூட இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா நம்மளே லவ் சொல்ல வச்சிடுவான்ட்டு சாங்ஷு மனசுக்குள்ளேயே பதில் எதுவும் சொல்லாம தலைய மட்டும் ஆட்டிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஜியாசு எனக்கு ஒரு முத்தம் தெரியா சாங்ஷுன்னு கேட்டுறான். எது முத்தமா? யோ நான் இன்னும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்ல, அதுக்குள்ள முத்தம்லாம் கேக்குற நீ? அப்படியே லவ்வே பண்ணாலும் இந்த முத்தம் கித்தம்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானா? பாத்தியா லவ் பண்ணாதானே கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுவோன்னு ஜியாசு திரும்பி அவங்களை கலாய்க்கிறான். ஒரே ஒரு முத்தம் தானே பிளீஸ் தாயன்னு கேட்டுட்டு இருக்கான். ஐயோ ஜியாசு என்ன நீங்க குழந்தை மாதிரி வெளி இடத்துல இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? நோ முத்தம் பிஃபோர் மேரேஜ்னா? ஹே நான் உன்ன என்ன லிப் டு லிப்பா கேட்டேன், கண்ணத்துல ஒண்ணு தானே கேட்டேனா? ஐயோ ஜியாசு உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, தயவு செய்து என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருங்க, இனிமே நீங்க நைட் எங்கேயாச்சும் கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன்னு சொல்ல. சரி ஓகே முத்தம் வேண்டாம் லவ்வையாச்சும் சொல்லுனா ஐ லவ் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆஹா ஜியாசு எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்ம வாயில இருந்தே சொல்ல வைக்க ட்ரை பண்றாரு பாருன்ட்டு கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க.